ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ராகு 10ஆம் இடத்துக்கு வராரு, இது சுமாரான இடம். கேது 4ஆம் இடத்துக்கு வரார், இதுவும் சுமாரான இடம். ஏற்கனவே சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், இது எல்லாமே சுமாரான இடத்துல இருக்கார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு, குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார். அந்த மிதுன ராசிக்கு போகிற குரு இந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி வைக்கிறார். அந்த 11ஆம் இடத்துக்கு போகிற குரு என்ன செய்கிறாரு, இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனியை ராகுவையும் பார்க்குறாரு. ஆக மே 11க்கு அப்புறம் 10ஆம் இடத்துல இருக்கிற சனியையும் ராகுவையும் குரு பார்க்குறதுனால அந்த தொழிலில் உத்தியோகத்தில் இது வரலையும் 2 வருஷமாக எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, உத்தியோக வழியில் ரொம்ப எவ்வளோலாம் சிரமம்லாம் இருந்ததோ அதெல்லாம் மாறி ரொம்ப சிறப்பான நிலை இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வேலையில் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். உங்களுக்கு உயர் அதிகாரியுடைய இது கிடைக்கும், உத்தியோக உயர்வு, சம்பளங்கள் உயர்வு, இது மாதிரி ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். ரிஷபராசி 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து. அதுவும் இல்லாமல் ஜென்மஸ்தானத்தில் குரு கஷ்டப்படுத்திட்டார். ஆக சனி குரு 2 பேர் கஷ்டப்படுத்துறதுனால இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் ராகுவும் 10ஆம் இடத்துல வராரு. அதனால் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாருன்னா, குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிற அனுகூலம்னு அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவையும் சனியும் பார்க்கறதுனால அதனால் சிறப்பான நன்மையை கொடுக்குறார். அதனால் இந்த 2 வருஷமாக எந்த அளவுலாம் உத்தியோகத்தில் கஷ்டப்பட்டீங்களோ, வேலை வலு அதிகமாக இருந்ததோ, 3 பேரை பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் ஒத்துரா பார்த்தீங்களே, அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி இப்போ உங்களுக்கு ஒரு புது தெம்பாக இருக்கும். நீங்கள் கஷ்டங்கள்லாம் இப்போ தான் மேலிடத்துல தெரியும். அதுக்கு உண்டான பலன்கள்லாம் உங்களுக்கு இப்போ தான் கிடைக்கும். அப்புறம் பணப்புழக்கம் பிரச்சனை இல்லை, அது குறையாது, நல்லாவே இருக்கும். இந்த 4ல் இருக்கிற கேது கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். வீணாக விரோதம் வரும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பேசுகிறது தப்பாக புரிஞ்சிக்கிறக்கூடிய தன்மை உண்டு. அதனால் பெருசாக இன்னொருத்தர் பிரச்சனையில் போய் நம்ம மத்தியசம் பண்ணி வைக்கிறதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு இதாக இருந்தாலே போகிறோம், நல்லாயிருக்கும். ஆக இது அனுகூலமான இடம் தான். இந்த குருவோட பார்வையால் இந்த 10ஆம் இடத்துல ராகுவும் சனியும் அதிகமாக எந்த கஷ்டத்துக்கும் கொடுக்க போகிறதில்ல. சனி மாற்றம் வேறு வரப்போகிறது. அது 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறது. அந்த வர செப்டம்பருக்கு மேலேயே 11ஆம் இடத்துல வர சனியோட பலனும் சேர்ந்து கிடைக்க போகிறதுனால ரொம்ப ரிஷபத்துக்கு ரொம்ப சிறப்பான காலமாக அமையும். இது வரலையும் 2 வருஷமாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் உரிய பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம், ரொம்ப சிறப்பான காலமாக இது அமையும்.